ஐபிஎல் 2026 சீசன் தடபுடலா நடந்துட்டு இருக்குங்க. மார்ச் 28ல இருந்து மே 31 வரைக்கும் இந்தியா முழுக்க அட்டகாசமான T20 கிரிக்கெட் திருவிழா நடந்துட்டு வருது. இந்த சீசன்ல மொத்தம் 10 அணிகள் 74 போட்டிகள்னு சூடு பிடிச்சிருக்கு. இதுல சென்னை சூப்பர் கிங்ஸ் சிஎஸ்கே மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் எல்எஸ்ஜி அணிக்கு இடையிலான போட்டி ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. கடைசியா நடந்த மேட்ச்ல லக்னோல நடந்த போட்டியில மே 15 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணி சென்னை சூப்பர் கிங்ஸ் 7 விக்கெட் வித்தியாசத்துல அபாரமா தோற்கடிச்சாங்க. இந்த வெற்றியால இந்த சீசனோட போட்டி இன்னும் ரொம்பவே சூடு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். சிஎஸ்கேக்கு எதிரா இந்த 2026 சீசன்ல எல்எஸ்ஜி வாங்குன இரண்டாவது வெற்றி இதுங்க. இதுக்கு முன்னாடி மே 10 அன்னைக்கு சென்னை எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்திலையும் சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணி சென்னையை வீழ்த்தியிருந்தாங்க. இந்த வெற்றிகள் எல்லாமே எல்எஸ்ஜி அணி எந்தளவுக்கு பலமா இருக்கு, முக்கிய நேரங்கள்ல எப்படி சரியான திட்டங்களோட விளையாடுறாங்கங்கிறத தெளிவா காட்டுது. ஆனா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இதுக்கு முன்னாடி ஏப்ரல் 14 அன்னைக்கு எகானா ஸ்டேடியத்துல நடந்த போட்டியில லக்னோவை 5 விக்கெட் வித்தியாசத்துல தோற்கடிச்சிருந்தாங்க. இந்த சீசன்ல 2 டீம்களுக்கும் இடையிலான போட்டி எந்தளவுக்கு மாறி மாறி இருக்குங்கிறது இதுல நல்லா தெரியுது. இந்த தொடர் போட்டிகள்னால அவங்க 2 அணிக்கும் இடையிலான மொத்த ஹெட் ரெக்கார்டுலையும் எல்எஸ்ஜி தான் கொஞ்சம் முன்னாடி இருக்காங்க. இதுவரை 8 ஐபிஎல் மேட்ச்கள்ல எல்எஸ்ஜி 4ல ஜெயிச்சிருக்கு, சிஎஸ்கே 3ல ஜெயிச்சிருக்கு. ஒரு போட்டி ரிசல்ட் இல்லாம முடிஞ்சிருக்கு. 2026 சீசன்ல நடப்பு சாம்பியனா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிதான் களமிறங்குனாங்க. ஒருத்தரோட தனிப்பட்ட அதிரடி ஆட்டம் இந்த போட்டிகள்ல குறிப்பா லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணிக்கு ரொம்பவே கை கொடுத்திருக்கு. அவங்க மே 15 2026ல ஜெயிச்ச மேட்ச்ல ஆஸ்திரேலிய ஆல்ரவுண்டர் மிச்சல் மார்ஷ் வெறும் 38 பந்துல 90 ரன்கள் வெளுத்து வாங்கி ஒரு அதிரடியான இன்னிங்ஸ் ஆடினார். ஆஸ்திரேலிய T20 கேப்டனான மார்ஷ் 2025ல 627 ரன்கள் அடிச்சு தன் கிரிக்கெட் வாழ்க்கையிலேயே ஒரு முக்கியமான சீசனை பார்த்தார். அதனால 2026 ஐபிஎல் ஏலத்துல எல்எஸ்ஜி இவரை 3.40 கோடிக்கு ரீட்டைன் பண்ணாங்க. மார்ஷோட சேர்ந்து மேற்கிந்திய தீவுகளோட விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான நிக்கோலஸ் பூரனும் அதே மேட்ச்ல 17 பந்துல 32 ரன்கள் அடிச்சு அவரும் தன்னோட பங்கை சூப்பரா கொடுத்தார். அதிரடியா ஆடக்கூடிய மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனான பூரனையும் 2025ல 524 ரன்கள் அடிச்சு ஒரு மாஸ் காட்டி அதனால எல்எஸ்ஜி அணி இவரை பெரிய தொகைக்கு, அதாவது 21 கோடி ரூபாய்க்கு ரீட்டைன் பண்ணாங்க. இதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஆட்டத்தை எல்எஸ்ஜி அணி மே 10 2026ல சிஎஸ்கேக்கு எதிராக ஜெயிச்சப்போ ஜோஷ் இங்கிலீஷ் விளையாடினார். 2026 மெகா ஏலத்துல எல்எஸ்ஜி இவரை 8.60 கோடி ரூபாய்க்கு வாங்கினாங்க. இந்த ஆஸ்திரேலிய விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் சேப்பாக்கம் மா சிதம்பரம் ஸ்டேடியத்துல வெறும் 33 பந்துல 85 ரன்கள் அடிச்சு எதிரணியையே அதிர வச்சுட்டாரு. மே 4 2026 மேட்சுக்கு முன்னாடியே எல்எஸ்ஜி அணியோட இணைஞ்ச இங்கிலீஷ் களத்துல இறங்குனதும் உடனடியா ஒரு சூப்பர் இம்பேக்டை கொடுத்தார். இந்த மாதிரி அதிரடியான பவர் ஹிட்டிங் ஆட்டங்கள் தான் எல்எஸ்ஜி அணி அவங்களோட பலமான எதிரணிகளுக்கு எதிராக சமீபத்துல ஜெயிச்சதுக்கு ரொம்பவே முக்கிய காரணம். இது அவங்க கிட்ட பேட்டிங்ல எவ்வளவு திறமையான வீரர்கள் இருக்காங்கங்கிற பலத்தை சூப்பரா காட்டுது. இந்த 2026 ஐபிஎல் சீசன் முழுக்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட வீரர்கள் தனிப்பட்ட முறையிலையும் அசத்தி இருக்காங்க. முக்கியமான இடது கை மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனான சிவம் துபே ஸ்பின் பவுலர்களை வெளுத்து வாங்குறதுல கைதேர்ந்தவர். இவர் சிஎஸ்கே அணிக்கு ஒரு முக்கியமான பலமாகவே இருந்திருக்கார். 2024 மற்றும் 2026 உலகக்கோப்பையை வென்ற இந்திய T20 அணியிலும் இவர் இடம்பெற்றிருந்தார். 2026 மே மாதம் எல்எஸ்ஜிக்கு எதிராக நடந்த ஒரு மேட்ச்ல 16 பால்ல 32 ரன்கள் அடிச்சு அசத்தினார். 2026 ஏலத்துல சிஎஸ்கே அணி அவங்க ஸ்குவாடை பலப்படுத்திக்கிட்டாங்க. பிரசாந்த் வீங்குற ஒரு இளம் ஆல்ரவுண்டரை 14.20 கோடி ரூபாய்க்கு ரெக்கார்ட் விலைக்கு வாங்குனாங்க. இதன் மூலம் ஐபிஎல் வரலாற்றிலேயே அதிக விலைக்கு போன அன்கேப்டு பிளேயர்கள்ல இவரும் ஒருத்தரா ஆனார். இடது கை ஸ்பின் பவுலர் மற்றும் இடது கை பேட்ஸ்மேனான பிரசாந்த் வீர் 2026 ஏப்ரல் 3 சிஎஸ்கேக்காக ஐபிஎல்ல அறிமுகமானார். மே 10 எல்எஸ்ஜிக்கு எதிராக நடந்த மேட்ச்ல 12 பால்ல 17 ரன்கள் அடிச்சு கொடுத்தார். பவுலிங்க பொறுத்தவரை 2022ல ஒரு பிரேக் அவுட் சீசன் கொடுத்த இடது கை மீடியம் பேசரான முகேஷ் சௌத்ரி 30 லட்சம் ரூபாய்க்கு வாங்கப்பட்டு சிஎஸ்கேவோட 2026 ஸ்குவாட்ல இருக்கார். 2026ல அவர் இந்த சீசன்ல அறிமுகமானார். ஆனா ஏப்ரல் மாசம் ஏற்பட்ட ஒரு தனிப்பட்ட சோகம் காரணமா போட்டியில இருந்து விலகி இருந்தார்.
இன்னொரு இடதுகை மீடியம் பேசரான குர்ஜப்னீத் சிங் 2026 ஏலத்துல 2.20 கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்டு 2026க்கும் சிஎஸ்கேவால ரீடெயின் செய்யப்பட்டார். இந்த சீசன்ல அவர் ஐபிஎல்ல அறிமுகமானார். இந்த 2026 ஐபிஎல்